பிரைஸ் த லார்ட். நம்ம ஆசீர்வாதம் நம்ம கையை விட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு சின்ன கதை. ஒரு இளைஞன் தனது வீட்டின் பின்புறம் ஒரு அழகான தோட்டத்தை வளர்த்தான். வண்ணமயமான பூக்கள், இனிமையான வாசனை, எல்லாமே அற்புதமாக இருந்தது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவன் முழு நேரத்தையும் மொபைலில் கழிக்கத் தொடங்கினான். தோட்டம் யாரும் கவனிக்காததால் பூக்கள் உலர்ந்தன, புல் முளைத்தது, அழகான வாசனை மறைந்தது. ஒரு நாள் அவன் விழித்தபோது தனது தோட்டம் அழிந்து விட்டதைக் கண்டு மனம் உடைந்தான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், கவனமாக இருந்திருந்தால் தோட்டம் உயிரோடு இருக்கும். அதை போலத்தான் நம் வாழ்க்கையும் ஜெபத்தோடு தேவனோடு இருக்க வேண்டும். குடும்ப ஆசீர்வாதங்களும் ஆன்மீக மகிழ்ச்சியும் திரையில் கிடையாது என்பதை நாம் உணர வேண்டும். மொபைலை விட்டு சில நிமிடங்களாவது நம் குடும்பத்திற்காக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நாம் விழித்திராவிட்டால், அதாவது கவனமாக இல்லைன்னா, சாத்தான் நம்மளை ஏமாற்றி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிடுவான். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். பிரைஸ் த லார்ட். ஆமென்.